கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எலிஷா நாட்களில் தீர்க்கதரிசி எலிஷா நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இன்றைக்கு நான் முன்பாக வைக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். I desire to present before you an incident that took place that is in the life of the days of Elisha the prophet. இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் சீரியருக்கும் நடந்த யுத்தத்தில் இந்த இஸ்ரவேலின் ராஜா எலிஷா சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார். When there was a war between Israel and Syria, the king of Israel he hearkened to the voice of this Elisha. இந்த எலிஷா சொன்னதான வார்த்தைகளுக்கு இந்த ராஜா கீழ்ப்படிந்த அப்படின்னா தன்னுடைய ஜீவிதத்தில் நடந்தான சில காரணங்களை பற்றி வாசிக்கிறோம். As this king obeyed the words of Elisha the prophet, I would like to tell you the things that happened in his life. எலிஷா சொன்னதான எச்சரிப்பின் வார்த்தைக்கு இந்த ராஜா செவி கொடுத்த அப்படின்னா அநேக தரம் தன்னை காத்து கொண்டார். As this king obeyed and hearkened to the words of Elisha, he was able to really keep himself many a times. அந்த சம்பவத்தை பற்றி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது நான் விளங்கிக் கொள்ளலாம். We can understand that incident when we read 2 Kings 6 chapter verses 8, 9 and 10. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். Then the king of Syria warred against Israel and took counsel with his servants, saying, in such a place shall be my camp. And the man of God sent unto the king of Israel, saying, beware that thou pass not such a place, for thither the Syrians are come down. And the king of Israel sent to the place which the man of God told him, and warned him of, and saved himself there, not once nor twice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சீரியா ராஜா தன்னுடைய ஊழியக்காரர் ஒரு பிளான் பண்ணுகிறார். The king Syria made a plan, that is with his servants. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமான யுத்தத்துக்கு போக வேண்டும், அந்த ராஜாவை எப்படி நாம் ஜெயிக்க வேண்டும் என்றதான ரகசிய ஆலோசனை நடத்துகிறார். We find that there was a conspiracy, a very secret plan how to go in war against, that is the king of Israel and his men. இந்த ராஜாக்கள் நடத்துகிற ரகசிய ஆலோசனை யாருக்குமே தெரியாது. தங்களுடைய ஊழியக்காரன் மட்டும் குறிப்பிட்ட ஆட்களை தவிர யாருக்குமே இந்த ரகசியம் வெளியே தெரியாது. Actually the conspiracy of the king will not be let out, only to his servants, and only special some people alone will know that, others will not know. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எப்படி நாம் போக வேண்டும், அந்த தேசத்தை எப்படி பிடிக்க வேண்டும், அந்த ராஜ்யத்தை நாம் எப்படி பிடிக்க வேண்டும் என்றதான ரகசிய ஆலோசனை நடத்தும் போதே எலிஷாவுக்கு எப்படியோ தெரிய வந்துடுது. காரணம் என்ன? தேவனுடைய மனுஷனாக இருந்தார். When they conspired how to go against, that is the king of Israel, how to capture that land and also how to capture that king, somehow Elisha knew it because he was a man of God. இந்த எலிஷா தேவனுடைய மனுஷனா இருந்தபடினா நடக்கிற காரியம் எல்லாம் தெரியும். உடனே இந்த எலிஷா அறிந்த காரியங்களை இப்போ ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு போய் சொல்லுகிறார். இந்த காரியம் இருக்கு, தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதுங்க, இந்த இடத்துக்கு போகாதுங்க, சீரியர் பாளையம் இருக்காங்க, இறங்கிருங்க, எச்சரிக்கைன்னு சொன்ன உடனே இந்த ராஜா எலிஷா சொல்ற அந்த வார்த்தையை செவி கொடுத்து அநேக தரம் தன்னை காத்து கொண்டார். As Elisha was a man of God, he knew about this. Therefore, what all he knew, he came and told, that is the king of Israel, saying, warning him, you should not go to such and pass through such and such a place. And even the king of Israel also hearkened to that warning which was given by Elisha. எலிஷாவுக்கு கொடுக்கப்பட்டதான வார்னிங், அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு இந்த ராஜா செவி கொடுத்த அப்படின்னா அநேக தரம் தன்னை காத்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். We read, as the king of Israel hearkened to the words of warning which was given by Elisha, he saved himself many a times. இஸ்ரவேலின் ராஜா உன்னுடைய வார்னிங்க்கு நான் இடம் கொடுக்கணுமா, உன்னுடைய எச்சரிப்பு சத்தத்தை நான் செவி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால் இப்போவும் அழிந்து போயிருப்பான். எலிஷாவோட எச்சரிப்பு சத்தத்தை செவி கொடுத்த அப்படின்னா அநேக தரம் தன்னை காத்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். Had king of Israel said, oh, why should I hearken to your warning, why should I ever listen to that, he would have been perished long ago. But because he hearkened to the words of Elisha, he saved himself many a times. எலிசா தேவனுடைய மனுஷனா இருக்கிறதான எலிசா என்று வாசிக்கிறோம். Elisha is the man of God, we read that. ஆகையால் இந்த எலிசாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு சொல்லலாம். Therefore we can compare this Elisha to our Lord Jesus Christ. இந்த இஸ்ரவேலின் ராஜாவை தேவஜனமாய் நமக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். We can compare the king of Israel to us, the people of God. எவ்விதமாய் இந்த இஸ்ரவேலின் ராஜா எலிசாவை சொன்னதான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தானோ, எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தானோ, அதுபோல தேவஜனமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் இயேசுவின் வார்த்தை இடம் கொடுத்தால்
எவ்விதமாய் தான் பாதுகாக்கப்பட்டதும் நாம் கூட நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளலாம். How the king of Israel hearkened to the words of Elijah and hearkened to the words of his warning. Similarly, when we also hearken to the words of our Lord Jesus Christ, surely we can also be saved. எலிசாவின் எச்சரிப்பு சத்தத்துக்கு இந்த ராஜா செவி கொடுத்தபடிதான் தன்னுடைய ஜீவன் காக்கப்பட்டது. As this king of Israel hearkened to the warning, the words of Elisha, his life was saved. அதுபோலவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரோ, எச்சரிப்பின் சத்தம் நமக்கு என்ன துணிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் காக்கப்படும். Like manner, if our spiritual life has to be saved, when we hearken to the words of our Jesus and so to the words of warning, surely our life also will be saved. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு பற்றி வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவிதமான எச்சரிப்பின் சத்தத்தை எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். 5 விதமான எச்சரிப்பை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல முடியாத ஏவப்படுகிறேன். In the New Testament period, we read about the words of warning which were given by our Jesus. Today I am urged to present before you 5 kinds of warning. இயேசு சொல்லுகிற எச்சரிக்கை அறங்கள், எச்சரிக்கை பலமுறை சொல்லுகிறார். அது 5 காரியம் சொல்லும்படியாக நான் ஏவப்படுகிறேன். And our Jesus many a times he said beware, beware, and today I would like to tell 5 things regarding இந்த வருஷம் நம்முடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்றால், இயேசுக்காக ஜீவிக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமான ஜீவித்தை காக்கப்பட வேண்டும் என்றால், எவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பு கொடுத்தாரோ அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால் நாம் கூட இஸ்ரவேலின் ராஜா போல காத்துக்கொள்ளலாம், காக்கப்படலாம். This year, if we also have to live for our God, if we have to live our holy life, and if we also hearken to the words of warning which has been given by our Jesus, முதலாவது எச்சரிப்பை சத்தம் என்ன தெரியுமா? உனக்குள்ளதான வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இயேசு சொல்லுகிறார், உனக்குள்ளதான வெளிச்சம், ஒரு வெளிச்சம் இருக்கு, அது இருள் அடைந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. And our Jesus also said there is a light in you, but beware that light does not become dark. லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், உனக்குள்ளதான வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாரு. Beware lest your light be darkened, which we read in Luke 11:35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Take heed therefore that the light which is in thee be not darkness. இயேசு சொன்ன எச்சரிப்பின் வார்த்தை என்ன? What is the words of warning given by our Jesus? உனக்குள்ளதான வெளிச்சமானது இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாரு. Beware that your light be not become darkness. தேவச்சனமாக நாம் எச்சரிக்கைதான முதலாவது காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஏற்கனவே ஒரு வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சமானது விளக்கானது அணிந்து போகாதபடிக்கு, அந்த வெளிச்சமானது இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டாம். We the people of God, the warning is that the light which we have in us, it should not be put off, and also it should not become dark. ரட்சிக்கப்படும் போது அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். When we were saved, we get that light. ஒரு காலத்துல அந்த காலத்தை ஜீவித்தோம், ஆனா ரட்சிப்படையும் போது அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்தது. Once upon a time we lived in darkness, but when we were saved, that light came into us. இயேசுதான் அந்த ஒளி என்று வாசிக்கிறோம். We read our Jesus alone is that light. நானே ஜீவ ஒளி என்று இயேசு சொல்கிறார். And our Jesus says, I am the light of life. உலகத்துக்கு நான் வெளிச்சம் இருக்கேன்னு இயேசு சொன்னார். And our Jesus said, I am the light to the world. அங்க ரட்சிக்கப்படும் போது அந்த ஒளியாகிய இயேசு, அந்த வெளிச்சமாகிய இயேசு நமக்குள்ள வருகிறார், ஏற்றுக்கொள்கிறார். Therefore, when we are saved, we just accept Jesus as a light into our life. இப்பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வெளிச்சமானது இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். Now the light is shining into us, but our Jesus says, beware that light be not darkness in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நமக்குள்ளதான வெளிச்சம் எப்படி இருள் அடைய முடியும்? How can the light which is in us become dark? இருளை பற்றி 4 காரியம் நான் சொல்லுகிறேன். I want to tell you 4 things related to இந்த darkness. இருளுக்கு சம்பந்தப்பட்டதான காரணம் நமக்குள்ள இருந்தால் அந்த விளக்கு இல்லாம போய்விடும். If the things that are related to darkness be in us, then they cannot be light. பாவமானது இருளுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. Sin is compared to darkness. பாவத்தின் கிரியைகள் இருளுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. The works of sin also are the signs of darkness. ரோமர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது அந்த சில சுபாவங்கள் பட்டிருக்கு, அதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. And there are certain natures which are also called as the works of darkness, which we read in Romans 13:15. அந்தகாரத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is called as the works of darkness. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அந்த இடத்துல பலவிதமான அந்தகாரத்தின் கிரியைகளை பற்றி வாசிக்கிறோம். We read about the works of darkness in Romans 13:15. இந்த கிரியைகள் நம்முடைய ஜீவிதத்தில் வந்தால் அது அந்தகாரத்தின் கிரியைகள், இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள காணப்பட்டால் அது அந்தகாரத்தின் கிரியைகள் என்று படிக்கிறோம். If these works or these natures come into us, they are the works of darkness. இந்த சுபாவங்கள் பாவத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. And these natures are compared to sin. இந்த பாவத்தின் சுபாவங்கள் நமக்குள்ள வந்தால் நம்முடைய ஜீவன் அந்தகாரம் அடைந்து போகும். When these sinful natures come into us, then our life will become dark. இந்த பாவத்தின் காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் வராதபடிக்கு நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We need to keep our lives so that these sinful natures don't enter into இந்த us. அந்தகாரத்தின் கிரியைகள் நம்முடைய ஜீவிதத்தில் வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். We need to keep our lives that this works of darkness not come into our lives. இந்த வசனத்தை எல்லாரும் பைபிள்ல வாசித்துக் கொள்ளுங்க. And all of you read that verse in your Bible. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13:12 எல்லாரும் பைபிள்ல வாசித்துக் கொள்ளுங்க. All of you can read in your Bible Romans 13:12. அந்த இடத்துல அந்தகாரத்தின் கிரியைகளை பற்றி வாசிக்கிறோம்.
செய்கிறார்களோ அந்த கிரைகள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் அதான் பாவத்தின் கிரைகள், அந்த காலத்தின் கிரைகள். அங்கே சொல்லப்படுதான சுபாவத்தில் ஏதாவது ஒரு சுபாவம் நம்ம கூட வந்தாலும் கூட நம்முடைய ஜீவன் இருளடைந்து போகும். We read about the work of darkness. If these works of darkness, or even if one sinful nature is in us, we will lose a light. There will be darkness in us. ஆகவே இயேசு சொல்கிறார், உனக்குள்ளதான வெளிச்சம், உனக்குள்ளதான விளக்கு அது இருள் அடைந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. That is why Jesus also said, beware that the light in you be not darkened. ஆகவே இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய ஜீவித்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவன் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நமக்குள்ள எந்த விதமான இருளின் கிரியைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். Therefore this year, if we have to preserve the life, our life should be really a blessed one and also a blessing to the others. We should really preserve it without any works of darkness. அடுத்ததாக நம்முடைய ஜீவன் எப்படி அந்தகாரப்படும்? And next, how will our life be darkened? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் போனால் ஜீவன் அந்தகாரப்பட்டு போகும். When you fail to glorify the name of God, your life will become darkened. ரோமர் 1:21 வாசிக்கும்போது, When we read Romans 1:21, தேவன் என்று அறிந்து கூட அவனை தேவனை மகிமைப்படுத்தவில்லையா, ஆகையால் அவனுடைய இருதயங்கள் இருளடைந்து போனது. knowing he is God, they did not glorify him, therefore their hearts were darkened. We read, வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. Because that they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations, and their foolish heart were darkened. அவருடைய இருதயங்கள் இருளடைந்தது. their foolish heart were darkened. இது காரணம் என்ன? What's the reason for this? தேவனை மகிமைப்படுத்தவில்லை, கர்த்தர் என்று அறிந்து கூட ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடினால் அவருடைய இருதயங்கள் இருளடைந்தது. Knowing that Lord is God, they did not glorify God, therefore their hearts were darkened. ஆக தேவச்சிதமாகிய நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் போனால் நம்முடைய உள்ளங்கள் கூட இருளடைந்து போகும். Therefore when we the people of God do not glorify our God, our hearts also will become darkened. நாம் எவ்விதமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? How can we glorify the name of our God? சாட்சிகளை சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த We முடியும். can testify and glorify the name of our God. சாட்சியை ஜீவித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த By the முடியும். life of witness also we can glorify ஆனா his name. சிலருக்கு வருஷக்கணக்கில் சாட்சியா இருக்காது, அப்படிப்பட்டவங்க எப்படி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? Some people don't have testimony at all for years together. How can they glorify the name of God? சாட்சியா ஜீவிக்க மாட்டாங்க, சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமைக்கு சாட்சி சொல்லாமல் போனால் அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத காரியம். They will not live a life of testimony. They won't testify. Also when you fail to glorify the name of God, that is a life. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் போனால் நம்முடைய இதயங்கள் இருளடைந்து போகும். I tell you, if you fail to glorify the name of our God, our hearts will be darkened. ஆக தேவச்சிதமாக நாம் கர்த்தர் செய்த அந்த சிறிய காரியமோ பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் கூட ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டாம். Therefore we the people of God, whether it is a small or a great thing, we need to glorify the name of our God. அடுத்ததாக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Next you have to thank God. அதே ஒரு சில வாசிக்கிறோம். மூன்றாவதாக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை அவனை ஸ்தோத்திரிக்காதபடினால் தான் அவனுடைய உள்ளங்கள் அவனுடைய இதயங்கள் இருளடைந்து போனது. In that same verse we read, because they did not give the thanksgiving, their hearts were darkened. தேவனை துதிக்காமல் போனால், கர்த்தரை ஸ்தோத்திரிக்காமல் போனால் அப்படிப்பட்டதான இருதயங்கள் இருளடைந்து போகும். When we don't thank our God, when we don't praise our God, such hearts will become darkened. ஒவ்வொரு நாளும் காலையிலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், மாலையிலும் இரவிலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Every day, morning and night, we have to praise and thank நம்முடைய God. faith homeல 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் இருக்கு, இரவு 10 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் உண்டு. In our faith home, we have this praising morning 4 o'clock and night 10 o'clock. ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்ததுக்காக துதிக்க வேண்டும். அந்த நாள் கர்த்தரோடு நாம் முடிக்கிறோமே, அதுக்காக நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த நாளெல்லாம் பாதுகாத்துற, அதுக்காக ஸ்தோத்திரம். காலையில் எழுப்பி ஆண்டவர் ஒரு நாளை கொடுத்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். 20 படகு முன்பாக ஆண்டவரே இந்த நாளெல்லாம் பாதுகாத்துற, அதுக்காக ஸ்தோத்திரம். Every day in the morning, Lord, I thank thee because thou gavest me this day, and night because thou did protect me, I thank thee. இவ்விதமாய் தேவச்சிதமாய் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில தேவனை துதிக்க வேண்டும். படுக்கைக்கு போடும் முன்பாக, தூங்குவதற்கு முன்பாக கூட தேவனை துதிக்க வேண்டும். Like manner, we the people of God, every day morning we need to thank and praise God, and night before going to bed also we need to praise and thank God. இவ்விதமாய் நம்முடைய உள்ளங்கள் தேவனை துதிக்காமல் போனால் அப்படிப்பட்டதான இருதயங்கள் இருளடைந்து போகும். If our hearts fail to praise God, such hearts will become darkened. கர்த்தர் செய்தான ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்க வேண்டாம். Every day we need to praise our God for all the things that our Lord has done for us. நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? How many of you praise God? எத்தனை பேர் காலையிலே தேவ சமூகத்துல வந்து தேவனை துதிக்கிறீங்க? How many of you get up early in the morning and in the presence அந்த of God? நாளெல்லாம் கர்த்தர் பாதுகாத்ததுக்காக நீங்க எத்தனை பேர் தேவனை துதிக்கிறீங்க? How many of you praise God that he protected you throughout the அங்க day? ஒவ்வொரு நாளும் காலையில துதிக்க வேண்டும், மாலையில ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். Every day in the morning and in the evening we need to praise our God. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இவ்விதமா நாம் துதிக்காமல் போனா நம்முடைய இதயங்கள் இருளடைந்து போகும், அந்தகாரம் அடையும். If we fail to praise God, our hearts will be surely darkened. ஆகவே கர்த்தர் சொன்னார், உங்களுடைய வெளிச்சமானது இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. That is why our Jesus said, take heed lest your light become darkness. ஆண்டவரை
நம்ம துதிக்காமல் போகும்போது நம்முடைய உள்ளங்கள் அந்தகாரப்பட்டு போகும், வெளிச்சமே இருக்காது, அணிந்து போகும், விளக்கு அணிந்து போகும். When we fail to praise God, there will not be light, there will only be darkness, the light will be extinguished. அடுத்ததாக ஒரு மனுஷனுடைய இதயம் ஒரு ஜீவமான எப்பொழுது அந்தகாரப்பட்டு போகும்? Next, when will a man's life or light become darkened? கசப்பு வரும்போது, மற்றவனை பகைக்கும் போது, கசப்பு நம்முடைய வரும்போது ஜீவன் அந்தகாரப்பட்டு போகும். When bitterness comes, when we start to hate the others, it becomes dark. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதை பற்றி வாசிக்கிறோம். We read about that in 1 John 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறார், இருளிலிருந்து இருளுக்கு கடந்து போகிறார். He that hateth his brother is in the darkness, we read. அப்படி என்றால் பகைகள் நம்முடைய ஜீவிதத்தில் வந்தால் இருள் நம்ம கூட வந்துடும். If so, when hatred comes into us, darkness also will come. மற்ற நாம் பகைத்தான் நம்மளுக்கு இருள் உண்டாகும். And when we hate the others, there will be darkness. மேல வசனத்தை வாசிக்கிற 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, மற்றவனை நேசிக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். And in the 10th verse we read, when we love the others, there is light in us. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். He that loveth his brother abideth in the light. தனது சகோதரனை நேசிக்கிறவன் அன்பு கூறுகிறவன் ஒளியில இருப்பான், தனது சகோதரனை பகைக்கிறவன் அந்தகாரத்துல இருப்பான். He that loveth his brother abideth in light, he that hateth his brother abideth in darkness. இப்போ நீங்க சொல்லுங்க, அந்தகாரம் எப்படி உண்டாகும்? Now you tell me, how will this darkness be created? எப்படி அந்தகாரம் உண்டாகும்? How will darkness be created? மற்றவனை நாம் பகைத்தால் கசப்புகள் வந்தா நம்முடைய ஜீவன் அந்தகாரமாய் போய்விடும். If we hate the others, if there is bitterness, our life will become darkened. பாவத்தின் கிரியைகள் வரும்போது நம்முடைய ஜீவன் அந்தகாரப்படும். When the works of sin come, our life will become dark. தேவனை மையப்படுத்தாமல் போனால் நம்முடைய ஜீவன் அந்தகாரப்படும். When we fail to glorify the name of our God, our life will be darkened. தேவனை துதிக்காமல் போனால் நம்முடைய ஜீவன் அந்தகாரப்படும். When we fail to praise our God, our life will become dark. அடுத்ததாக சகோதரனை பகைத்தால் நம்முடைய ஜீவன் அந்தகாரப்படும். Next, when we hate our brother, our lives will become darkened. ஆகவே இந்த 4 காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Therefore, we need to keep our lives that for these things should not இந்த come. 4 அனுபவ பாவத்துக்கு சம்பந்தப்பட்டதான காரியங்கள் அல்லது இந்த அந்தகாரத்துக்கு சம்பந்தப்பட்டதான காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் வந்தா நம்முடைய இருதயம் இருளடைந்து போகும். These 4 things related to sin and darkness, when they come into us, our life will become dark. நம்முடைய இருதயம் இருளடைந்து போவது மட்டுமல்ல, நம்முடைய ஜீவியம் கூட படிப்படியாக இருளடைந்து போகும். Not only our hearts are darkened, step by step our life also will become dark. ஆகவே இயேசு சொல்லுகிறார், உனக்குள்ளதான வெளிச்சமானது இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இயேசு சொல்லிட்டு கொண்டே இருக்கிறார். That is why our Jesus keeps repeating that, take heed lest your light become darkness. அருமையான தேவஜனமே, நம்முடைய ஜீவன் வெளிச்சமா இருக்க வேண்டும். ஆகவே எச்சரிக்கையோடு நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Beloved people of God, our life should be a light. Therefore, we should really cautiously preserve it. இரண்டாவதாக இயேசு சொன்ன எச்சரிப்பு வார்த்தை என்ன தெரியுமா? Secondly, do you know the words of warning of our Jesus? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். And he also said, take heed of covetousness. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. Take heed of covetousness, which we read in Luke 15:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. Take heed of covetousness. ஏன் பொருளாசை குறித்து எச்சரிக்கைன்னு இயேசு சொல்லுகிறார்? And why does our Jesus say take heed of covetousness? பொருளாசை குறித்து எச்சரிக்கைன்னு இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார். And why does our Jesus say take heed of this covetousness? ஒரு மனுஷன் வந்து இயேசு கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார். Because a man came and asked Jesus a எனக்கு word. என் சகோதரனுக்கு ஆசையை கொஞ்சம் பங்கிட்டு கொடு. And just that is divide that share that is between my brother and என்னுடைய me. ஆஸ்தியை எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கு பங்கிட்டு கொடு. Divide my wealth or property between my brother and me. அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொல்றார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. At that time our Jesus said, take heed, beware of covetousness. 13ஆம் வசனத்தை வாசிங்க. Read verse 13. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். And one of the company said unto him, Master, speak to my brother that he divide the inheritance with me. இயேசுவே, எனக்கு ரொம்ப ப்ராப்பர்ட்டி இருக்கு, எனக்கு என்னுடைய சகோதரனுக்கு அந்த ஆஸ்தியை கொஞ்சம் பங்கிட்டு கொடு, டிவைட் பண்ணி கொடு. Oh Jesus, I've got a lot of property or inheritance, please divide this between my brother and me. இவனுக்கு பரலோகத்துக்கு போகணும்தான எண்ணம் இல்ல. இயேசுவே, பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணுமா, என்ன செய்யணும், ஞானம் எடுக்கணும், அதை பற்றி கேட்கல. ஆஸ்தியை பங்கு டிவைட் பண்ணி கொடுத்தாரு. He did not have a thought, oh what should I do to go to heaven, should I be saved? But he said, divide the inheritance between me and my இந்த brother. சந்தர்ப்பத்துல இயேசு சொல்றாரு, இந்த சந்தர்ப்பத்தை வைத்து சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. Based on this situation only our Jesus said, take heed, beware. இவனுக்கு பரலோகத்துப்படிதான கவலை இல்லை, பரலோகத்துக்கு போகப்படிதான வாஞ்சம் இல்லை. அவங்களுக்கு இதான ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணி கொடுக்கணும், 50-50 டிவைட் பண்ணி கொடுக்கணும். He does not have a desire or even bother about going to heaven. He wants the property to be divided 50-50. அவனுக்கு இருக்கிறதான இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு பரலோகத்தை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கணும்.
We are not bothered about heaven. We want enjoy the property. இதோ போல உலகத்துல ஆஸ்திகளை அனுபவிக்க பார்ப்பாங்க, உலகத்தின்படி என்ஜாய் பண்ண பார்ப்பாங்க. அவனுக்கு பரலோகத்தை பற்றி தான் நிச்சயமே கிடையாது. கர்த்தருடைய வருகை போகணும், பரலோகத்துக்கு போகணும், இயேசுவை பார்க்கணும், சீயோனுக்கு போகணும், எருசலேம், அதை பற்றியே கவலை கிடையாது. அவளோட ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணி கொடுங்க. Like manner, people's mind is just focused only on the property. They want to enjoy the property. They are not at all bothered going to heaven, going to New Zion, Jerusalem, and also see the face of our Jesus. ஒரு விசுவாசி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தாரு. A believer had a lot of property. பிள்ளைங்க சண்டை போடுறாங்க. The children were quarreling. எல்லாம் ஹைலி குவாலிஃபைட், நல்லா படிச்சவங்க தான் பிள்ளைங்க. And quite highly qualified children only. எல்லாம் படிச்சவங்க தான். ஆனா இப்போ ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணதுக்கு என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. Well educated, but they asked me the counsel to divide the property. எல்லாம் படிச்சவங்க, அவங்களுக்கு நான் என்ன கவுன்சிலிங் கொடுக்கிறது? And they are well educated. What counsel am I to give ஆனா them? சொன்னேன், நான் சொன்னபடி நீங்க செய்தால் அதை ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ணுங்க, நான் ஒரு ஆலோசனை கொடுப்பேன். But I told them, if I tell you do according to my counsel, I'll give you that counsel to divide it. கர்த்தருடைய கிருபையினால் நான் சொன்ன கதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல யாருக்கு எந்த போர்ஷன் சொல்லி டிவைட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். By God's grace, they accepted my counsel. Within 10 minutes, I told how to do about, and I came back. அது ஏற்பாடு வந்து அப்பா சொல்றாரு. Afterwards, the father came and said, நான் வாடகை வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது பாஸ்டர், ப்ராப்பர்ட்டி சேர்த்து அப்படின்னா இந்த பிரச்சனை. Pastor, had I been in a rented house, I would not have faced this problem. Because of the property only, I am facing this problem. வாடகை வீட்டில் இருந்தா, ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தா ஏதோ மாசத்துக்கு ஒரு ரெண்ட் கொடுத்து பே பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி டிவைட் பண்ண பிரச்சனையே வந்திருக்காது. And had they been in a rented house, they would have paid the rent and just lived happily. But here now the problem of dividing the property. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ப்ராப்பர்ட்டி வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அது மேலே உங்க மனதை வைத்துக் கொள்ள கூடாது. It is a joyful thing to have the property, but never focus your mind on சொந்த வீடு that. இருப்பது, பெரிய வீடு இருப்பது, ப்ராப்பர்ட்டி இருப்பது, அதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே வேளையில நம்முடைய மனம் அதிலே இருக்கக்கூடாது. It is not wrong. It's a good thing to have a house, a big house of property, but at the same time we should never focus our mind on that. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பொருளாசை குறித்து எச்சரிக்கைன்னு சொன்ன பிற்பாடு கீழே வாசிக்கும்போது இன்னொரு கதை இயேசு சொல்றார். After saying take heed of covetousness, Jesus says another thing below. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு எல்லா வசதி இருந்தது. A rich man had all the things for him as அவன் தனக்குள்ள என்ன facilities. சொல்லுகிறான்? What does he say in him? ஆத்மாவே சந்தோஷப்படு. Oh my soul, rejoice. அநேக வருஷங்களுக்கு தேவையான எல்லாம் உனக்கு இருக்கு. அவன் சொல்றது பாருங்க, அநேக வருஷங்களுக்கு தேவையான எல்லா காரணம் உனக்கு இருக்கு. And you have got all that is required for many years. 19வது வசனத்தை வாசிங்க. Read verse 19. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. And thou hast much goods for many years. அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை உனக்கு செய்து ஆத்மா கிட்ட பேசுறான், ஆண்டவர் கிட்ட பேசல, தன்னோட ஆத்மா கிட்ட பேசுறான். He is not speaking to the Lord, but he is speaking to his soul only. அநேக வருஷங்களுக்கு தேவையான அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. And I have gathered much goods for many years. ஆக 4 காரியங்கள் சொல்றான். அதை பற்றி சந்தோஷத்துல 4 காரியங்கள் சொல்றான். And regarding the joy, he states 4 things. வாசிங்க, கீழ வாசிங்க. நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று 4 காரியங்கள் சொல்றான். He says 4 things. Take thine ease, eat, drink, and be merry. ஆத்மாவை இளைப்பாரி. O soul, rest. ஆத்மாவை நல்லா புசி. O soul, eat well. ஆத்மாவை நல்லா குடி. O soul, eat or drink well. நல்லா பூரிப்பாரு, சந்தோஷப்படு. And be merry. இவனுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட முடியவில்லை. ஆண்டவரே நான் உமக்குள்ள சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லவில்லை, தன்னுடைய ஆத்மா பார்த்து சொல்ற, ஆத்மாவே சந்தோஷப்படு. He was not able to rejoice in the presence of God, but instead he looks at his soul and say, be merry. அநேக வருஷங்களுக்கு தேவையான அநேக பொருட்களை சேர்த்து வச்சிருக்கேன். எஃப்டில இருக்கு, ஃபிக்ஸட் டிபாசிட் இருக்கு, அந்த பணம் இந்த பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். 10 பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கேன். சந்தோஷப்படு. I have deposited money in about 10 banks, therefore you rejoice. That is, he says. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆனா கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷப்பட முடியல. But he is not able to rejoice in the Lord. உடனே ஒரு சத்தம் கேக்குது. And immediately a voice was அவனுக்கு ஒரு heard. சத்தம் கேக்குது. He heard a voice. கீழ வாசிங்க. Read that below. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே Our Lord addresses him as fool. இப்ப கீழ வாசிங்க. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்றைக்கு நீ மரித்தால், இன்றைக்கு உடைய ஆத்மா எடுக்கப்படுதெல்லாம் யாருக்கு சம்பந்தப்படா? Today if you die, your soul is taken off, then to whom will all this belong? இந்த காலம் மனதில் வைத்துக் கொண்டு இயேசு சொல்லுகிறார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. Based on this thing only our Jesus said, take heed of covetousness. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பொருட்களை சேகரிக்க வேண்டும், பணத்தை சேகரிக்க வேண்டும், இத பற்றி தான் கவலைப்படுவாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. They are only worried about accumulating money and goods. They are not at all bothered about God's இன்றைக்கு things. நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேனா? இன்றைக்கு நான் மரித்தால் புதிய எருசலேமுக்கு போவேனா? இன்றைக்கு நான் மரித்தால் நான் தேவனை காண்பேனா? அதை பற்றி நாம் யோசிக்கிறோமா?
Do we think today if I die, will I go to heaven? Will I go to Jerusalem? Will I also see God? இத்தனோ மரணங்கள் சம்பவிக்கிறது. அப்படிப்பட்டதான அடக்காலம் கடந்து கொள்ளும்போது இதுதானே நாம் யோசிக்கிறோம். இத்தனோ காரணங்கள் அவளை பற்றி மேன்மேன காலம் பேசும்போது நாம் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய முடிவு எப்படி இருக்கு அதை பற்றி தான் நாம் யோசிக்கிறோம். So many deaths take place. We take part in the funeral service. So many things great are told about them. We should think only about our end. நம்முடைய முடிவு எப்படி இருக்கு? How should be our end? இன்றைக்கு இயேசு வந்தால் அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? Today if my Jesus comes, am I ready to meet him? இந்த ஆத்துமா என்னை விட்டு எடுக்கப்பட்டால் அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? And if my soul is taken off, am I ready to see him? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name ஒரு of God. மனுஷனுக்கு மரணம் எப்போ சம்பவிக்கும்னு சொல்லவே முடியாது. We cannot say when death takes place in a man. எப்போ மரணம் சம்பவிக்கும்னு சொல்லவே முடியாது. We can never say when he will meet his end. ஆனால் ஒரு காரியம் ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்பொழுது தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். But one thing is that he must always be prepared to see God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆக God. தேவச்சிதமாய் நாம் பொருளாசை பற்றி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பொருட்களை சேகரிக்க வேண்டும், பணத்தை சேகரிக்க வேண்டும். இதிலே நம்முடைய காலத்தை செலவழித்தால் எப்பொழுது கர்த்தருக்கு நாம் ஆயத்தப்பட முடியும்? We the people of God always focus our mind on how to gather money, how to accumulate goods. How can we prepare ourselves for the coming of the Lord? பொருளாசை பற்றி எச்சரிக்கை சொல்கிறார். பொருளாசை பற்றி எச்சரிக்கை. Jesus said take heed of covetousness. அவன் தேவனை பற்றி கவலை இல்லை. இந்த ஐஸ்வர்யமானுக்கு கர்த்தரை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் தானே எல்லாம் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தாரே என்று அதை பற்றி கவலைப்படாமல் அநேக வருஷங்களுக்கு தேவையான அநேக பொருட்கள் இருக்கு. அநேக வருஷம் அவன் யோசித்தான், இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் ஜீவிக்கலாம் தான் யோசித்தான். This rich man, he was not at all worried about God's things, but he was just did not think God only gave him. He thought for 50 or 60 100 years he can live and enjoy all the goods. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க கொஞ்சம் எழமாட்டோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of வசனத்தை God. கவனிங்க. ஆண்டவர் வசனத்தை கவனிக்கும் போது தூங்கிட்டு இருந்தா எப்படி? Listen to the word of God. If you just keep sleeping, how is கர்த்தருடைய it? வார்த்தைகளை கவனிங்க. Listen to the word of God. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அநேக வருஷத்துக்கு தேவையான அநேக பொருட்களை சேகரித்து வைத்தான். He had accumulated many things for many years. இப்போ அவனுடைய சந்தோஷம் என்ன? Now what is his joy? கர்த்தரை பற்றி சந்தோஷம் இல்ல, பரலோகத்தை பற்றி சந்தோஷம் இல்ல, தான் சேர்த்து வைத்த தான் பொருட்களில் சந்தோஷப்படுகிறார். Not joy in the Lord, not joy about heaven, but he rejoices in the material goods that he gathered. ஒரு கதை விதமா நான் கேள்விப்பட்டேன். I heard a story like this. ஒரு வாலிபன் ஒரு மெடிசினை கண்டுபிடித்தானா. And a young man, he found out a medicine. அந்த மெடிசினை எடுத்தா அந்த மெடிசின் சாப்பிடும்போது அவருடைய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாழவானா, ஜீவிப்பானா. That is, if he takes that medicine, his lifespan will be extended. ஒரு 40 வருஷம் ஜீவிக்கிறவோ இன்னும் 20-30 வருஷம் அதிகமாக அவனுக்கு கிடைக்குமா. Maybe if his lifespan was 40, he might even gain 20 or 30 years more. ஆனா மெடிசின் கண்டுபிடிச்சு அவங்க 35 வயசுல டிக்கெட் வாங்கிட்டான். But the one who just found out that medicine, he got his ticket when he was 35-year-old. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. உனக்கு மற்றவனுக்கு லைஃப் எக்ஸ்டென்ஷனை கொடுத்து மெடிசினை கொடுக்கிற உனக்கு சாப்பிட்டு ஜீவிக்க முடியலையே. You give life extension to the others by giving your medicine, but you are not able to extend your life. ஆயுஷ் நாட்கள் யாரோட கையிலும் கிடையாது, எந்த டாக்டர் கையிலும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது, ஆண்டோட கையில தான் இருக்கு. And the lifespan is not in anyone's hands, including the doctors. It is only the hands of our நம்முடைய Lord. ஆயுஷ் நாட்கள் கர்த்தருடைய கையில இருக்கு. And the years of our life are only in the hands of ஜீவன் யோசித்தான், இந்த our ஐஸ்வரம் God. யோசிக்கிறான், நம்முடைய ஆயுஷ் நம்முடைய கையில இருக்கு. ஆத்மாவே சந்தோஷப்படு. அநேக வருஷங்களுக்கு தேவையான அநேக பொருட்களை எனக்கு சாப்பிட்டு தூங்கி தூங்கி சாப்பிட்டு தூங்கி தூங்கி சாப்பிட்டே இறங்கி யோசித்தான். The young man thought that his lifespan was in his hands, and he thought that for many years he can just eat and sleep and enjoy. மதிகேடனே, கர்த்தர் அவன் பார்த்து மதிகேடனே என்று அழைக்கிறார். Our Lord calls him as a fool. அவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானா இருந்தான், ஆனா கர்த்தருடைய பார்வையில் மதிகேடனா இருக்கிறான். He was a rich man in his sight, but he was a fool in the sight of God. ஆண்டவருக்குள்ள களி கூற முடியவில்லை. He was not able to rejoice in our கர்த்தருக்குள்ள Lord. சந்தோஷப்பட He முடியவில்லை. was not able to be glad in the சிறுக்கு Lord. பணம் பொருட்கள் இருந்தா அது போதும், கர்த்தருடைய சம்பந்தத்தில் சந்தோஷப்படுற அனுபவமே தேவை கிடையாது. And he thought if money and goods are there, that sufficeth. No need to சிலருக்கு rejoice பணம் in the இருந்தால் Lord. போதும், சிலருக்கு பணம் இருந்தால் போதும், For some people it sufficeth when they have சிலருக்கு money. பொருட்கள் இருந்தால் போதும். Some people if they have தேவனை goods வேண்ட enough, தேவ சமூகம் தேவை they கிடையாது. don't want God or his presence. ஆகையால் அழிந்து போற பொருட்களையும் அழிந்து போறதான அந்த பணத்தில் சந்தோஷப்படாதீங்க. Therefore don't rejoice in the perishable money and goods. ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கு வேற. That is why Paul says the love of money is the root of all evil. பணம் தேவைதான், ஆனா அந்த பண ஆசை இருக்க கூடாது. Money is needed, but you should not have the love of money. எனக்கும் பணம் தேவை, உங்களுக்கும் பணம் தேவை, ஆனால் பணம் தேவைதான், ஆனால் பண ஆசை இருந்தா இருக்க கூடாது. You need money, I need money, but we should never have the love of money. பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. Take heed of covetousness. இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார், பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. Secondly, Jesus said, take heed of covetousness. ஆக தேவச்சித்தமாக நாம் பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதாவது பொருள் ஆசைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. Therefore
Therefore, we the people of God should be cautious, not give room for this covetousness. சிலருக்கு பொருட்களை சேர்த்துட்டே இருக்கணும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் சேர்த்துட்டே இருக்கணும். Some people, they keep on gathering things. அதான் பொருள் ஆசைன்னு சொல்லுவாரு. That is called as covetousness. பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. And you should take heed of covetousness. இதை பற்றி நாம் எச்சரிக்கை இல்லாமல் போனால் நம்முடைய ஆவிக்கு ஜீவமே இந்த பொருள் ஆசை அழித்து போடும். If you don't take it, surely this covetousness will destroy our life. அடுத்ததாக இயேசு சொன்னதான இன்னொரு எச்சரிப்பை பற்றி நான் வாசிக்கிறேன். Next we read about another warning that was said by our Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த எச்சரிப்பை பற்றி இயேசு சொல்லுகிறார். And our Jesus says about that warning, Luke 21:8. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Take heed that ye be not deceived. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. Take heed that ye shall not be deceived. மூன்றாவதாக தேவச்சனமாக நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? Thirdly, we the people of God should take heed that we should not be deceived. நம்மை நாம் வஞ்சிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு, மற்றவனை வஞ்சிக்கிற அனுபவம் கூட இருக்கு. And we have got an experience of deceiving ourselves and deceiving the ஆக others. தேவச்சனமாக நாம் நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது, மற்றவனை வஞ்சிக்க போகக்கூடாது. We the people of God should not deceive ourselves, we should not also deceive the others. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 3:18. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. We should not deceive ourselves. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சிப்பான் இருப்பானாக. Let no man deceive himself. அப்படி என்றால் தேவச்சனமாக நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. If so, we the people of God should not deceive சில ourselves. தங்களே வஞ்சித்துக் கொள்வாங்க. Some people will deceive கீழ themselves. வாசிக்கும்போது ஞானத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. When you read below, it is said about wisdom. ஞானத்தை பற்றி அறிவை பற்றி தான் கீழ வாசிக்கிறோம். Below we read about wisdom and knowledge. வாசிங்க. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினான். ஞானி என்றது நான் அறிவுள்ளவன் என்பது, நான் தான் பெரிய ஞானி, நான் தான் எல்லாம் படிச்சவன் சொல்லி யோசிக்கும் போது அதான் தன்னை வஞ்சித்துக் கொள்றது. When you think, oh, I am a very wise person, I am very knowledgeable, I am a great person, that only is deceiving நான் yourself. எல்லாம் படிச்சிருக்கேன், அந்த படிப்பு இந்த படிப்பு எல்லாம் படிப்பு இருக்கு, நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன், தன்னை தானே வஞ்சித்துக் கொள்றது. I am well educated, I have got a string of degrees, that is only deceiving himself. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆக God. தேவச்சிதமாக நாம் நம்முடைய படிப்பிலும் உலகத்தின் அறிவிலும் யோசித்துக் கொண்டு நான் அறிவாளின்னு சொல்லி நான் எல்லாம் படித்தவன் சொல்லி யோசித்துக் கொண்டு கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடாமல் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. Therefore, we the people of God rejoicing because of our education and saying all this, we are not involved in the matters of God, should not deceive ourselves. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த விதத்தில் நம்மை வஞ்சித்துக் கொள்வது. And in what manner do we deceive ourselves? கீழ மறுபடியும் வாசிங்க. When you read the verses below, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். praise be to the holy name of God. இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய ஞானி எண்ணினால் அதான் என்ன வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது ஆனவன். And if I think that I am a great wise person in this world, that is only deceiving. நான் பெரிய ஞானி, நான் பெரிய படித்தவன் யோசித்துக் கொண்டிருந்தால் அதான் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது ஆனவன். If you think that I am very wise and also I am a highly educated person, that is only deceiving ஆவிக்குரிய ஜீவிதத்தை yourself. வாஞ்சிக்க, கர்த்தரை காணதை வாஞ்சிக்க, கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாம் ஏதோ கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை நாம் முன்னேறி போவதை பற்றி யோசிக்காமல் நம்முடைய படிப்பிலும் மற்ற காரியத்தை யோசித்துக் கொண்டிருந்தால் அதான் நம்மை வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது ஆனவன். Desire the spiritual things and desire the things of God. Instead, if you just think and also rejoice only in your worldly education, that is only deceiving சில yourself. படிப்புன்னு சொல்லி எல்லாம் படிப்பாங்க, ஆனால் தேவ சமூகத்துக்கு வர மாட்டாங்க, கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, ஆவிலே நிறுவ மாட்டாங்க, வேத புஸ்தகத்தையும் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. நான் ஞானிகள், பெரிய ஞானியா யோசிப்பாங்க, ஆனால் அதான் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது ஆனவன். Some people always education, they will not come to the presence of God, not be filled also in the spirit, they will not read the word of God and pray. That is deceiving. நல்லா படித்தனான ஒரு மனுஷன் ஒரு விசை ஒரு லேக்கை கிராஸ் பண்ணிவிடுதான். A highly educated person once had to cross a lake. அந்த படகு ஓட்டி, இவனுக்கு படகு பற்றி இவனுக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, ஏதோ படகுல ஏறி உட்காந்துட்டு ஒரு லேக் கிராஸ் பண்ணக்காம போகிறான். He did not know swimming, he just got into a boat in order to cross that lake. எனக்கு ரொம்ப பெருமை, நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எனக்கு பாஷையெல்லாம் எல்லாம் தெரியும், இதான் வித்தியாலயம் எல்லாம் படிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. And he took great pride, I highly educated and I've got so many wits and other things. தியாலஜி தெரியும், அந்த என்னென்னோ தியாலஜி பயாலஜி என்னென்ன இருக்குல்ல எல்லாம் தெரியும், நல்ல சகல வல்லவன். I know theology, I'm a linguist and so many things. அந்த படகு ஓட்டிக்கிட்ட கேட்டானா, உனக்கு இந்த படிப்பு தெரியுமா? And he asked the boatman, do you know about this education? ஐயா நான் படிக்கவே இல்லையா. Then that boatman said, oh, I'm முட்டாள uneducated. பையனே உடைய ஆயுஷ்கால பாதி போச்சு, பாதி போச்சு.
And he said, oh fool, half of your life is wasted. இப்படியே ரெண்டு பேரும் யோசித்து பேசிட்டே இருக்கும்போது Like manner when both were talking and conversing. மறுபடியும் இந்த பண்டித கேட்குறான், உனக்கு இந்த பாஷை தெரியுமா அந்த பாஷை தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். And again he asked, do you know this language, that language? தியாலஜி தெரியுமான்னு கேட்டான். Do you know theology? ஐயா எனக்கு தெரியாது. Oh sir, I don't know. உங்களுடைய ஆயுஷ்கால முக்கா போச்சு, முடிஞ்சு போச்சு. Then 3/4 of your life is wasted. முக்கா போச்சுன்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த படம் எடுத்து அந்த துடுப்பை கீழே வச்சுட்டான். And when he was just telling 3/4 of your life is wasted, immediately with which he was rowing just fell down. போட் இப்படி ஆடுது. And the boat was just toppling like தண்ணி this. போட்டுக்குள்ள வர ஆரம்பித்தது. And the water started to enter into the boat. அப்போ இந்த படவோட்டி கேட்டானா, Then the boatman asked, ஐயா உனக்கு நீஞ்சலாஜி தெரியுமா? sir, do you know at least swimming? எனக்கு தெரியாதே. I don't know. எனக்கு முக்கா தான் போச்சு, உனக்கு முழுசும் போச்சுன்னு அவன் குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். And he said only 3/4 went for me, for you the whole thing went. He jumped and he escaped. இவனுக்கு நீஞ்சலாஜி தெரியல, உள்ள சிங்க் ஆயிட்டே இருக்கு, அடியோ போச்சடா. And he did not know swimming, he was just thinking, oh, I lost everything. சோக்கு நடை சொகுசன எல்லாம் போகுமே, சொகுசுள்ளார சுடுகாட கொண்டு போகாம ஒரு பாட்டு இருக்கு. சொகுசுள்ளாரை சுடுகாடு கொண்டு போகலாம். And that comfort thing takes you to the அவனுக்கு எல்லா பாஷை தெரியும், ஆனா நீஞ்சலாஜி தெரியல, ஸ்விம்மிங் தெரியல. And that is, he knows all the other arts, but he does not know அத போல swimming. சொல்ல எல்லாம் படிப்பு தெரியும், எல்லாம் படிப்பு PhD MHD என்னென்ன இருக்கு எல்லாம் படிப்பாங்க. MHD அப்படி இருக்கா? கிடையாது. He got a PhD degree and all, so many strings எல்லாம் of இருக்கு. degrees. ஆனால் தேவனை பற்றி தெரியலையே. But he does not know about God. ஆண்டவரை பற்றி அறிவில்லையே. He does not have a knowledge about God. எச்சரிக்கையா இருங்க. உலகத்துல படிப்பு, உலகத்துல பெரிய ஆட்கள் இப்படி என்னோ காண பார்த்து நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா ஆண்டவருக்காக நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க முன்னேறி போகலனா அதை பற்றி யோசிக்க எச்சரிக்கையா இருங்க. Take heed. You just keep thinking about the worldly education and becoming an eminent personality, but if you don't get involved in the things of the God, the spiritual progress, take heed. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். And take heed that you are not deceived. முதலாவது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. First of all, we should not deceive ourselves. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும்போது 1 Corinthians 15:33. மோசம் போகாதிருங்கள். And ye should not be deceived. வாசிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். And we find that this vain conversation that will corrupt this manner. மோசம் போகாது, அதாவது வஞ்சிக்கப்படாதீர்கள். Be not deceived. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? And this bad evil communication corrupt good manners. இதானே இப்போ ஈவில் கம்யூனிகேஷன் corrupts good manners. இப்போதானே இது நடக்குது. செல்போன்ல பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன கம்யூனிகேஷன்? ஈவில் கம்யூனிகேஷன். And what is over the cell phone? It's only evil communication. ஆகாத சம்பாஷணை இப்ப செல்போன்ல பேசிட்டே இருக்காங்க வாலி பிள்ளைங்க. Now the youngsters, they have only evil communication over the cell phone. Take heed. எச்சரிக்கையா இருங்க. Take heed. உங்களை வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. Don't deceive yourself. நான் ஒரு யூத் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தேன். Once I was conducting a youth meeting. அந்த யூத் மீட்டிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. And there were many boys and girls in that youth இப்போ meeting. உங்க யூத்ஸ் ஆகி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொன்னேன். I said I'll question you youths. யாரெல்லாம் கையில செல்போன் வச்சிருக்கீங்களோ நீங்க சொல்லுங்க. செல்போன் இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. And those who have got a cell phone in your hands, just lift up your hands. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். விதவிதமா செல்போன் வச்சிருக்காங்க, கரங்களை உயர்த்தி காட்டினாங்க. எங்க கிட்ட செல்போன் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். And all of them, they are different kinds of cell phone. They just lifted up their hands and showed. Question number 2. Question number 2. ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். Now I'll ask you another question. இது வரைக்கும் என் செல்போன்ல யாருக்குமே தவறான மெசேஜ் நான் அனுப்பலன்னு சொன்னாங்க, கரங்களை உயர்த்துங்க. Those who say till now I have not sent a wrong message to anybody, lift up your hands. 4 பேர் தான் கரங்களை உயர்த்துறாங்க. 6 people alone 4 lifted. பேர். 4 people alone lifted up அப்ப their hands. மற்றவங்க எல்லாம் தேவையில்லாத சம்பாஷணை போன்ல பேசுது, மெசேஜ் அனுப்புறது. That means all the others, they had just unnecessary talk and conversation in Evil the communications corrupts good manners. evil communication corrupts good manners. ஆகாத சம்பாஷணை வழக்கத்தை கெடுக்குமா? Evil communication will corrupt good இப்போதான் வாலிபர் manners. மத்தியில் நடக்கிற காரியம். ஆகாத சம்பாஷணை வஞ்சித்துக் கொள்ளாதீங்க, உங்களை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க. Evil communication only prevails among the youngsters now. Don't deceive ஆகாத yourself. சம்பாஷணை, தேவையில்லாத சம்பாஷணை, ஆகாத சம்பாஷணை, பக்தருக்கு எதுவான காண பேச மாட்டாங்க. பலவிதமான ஆகாத சம்பாஷணை பேசி நல் ஒழுக்கத்தையே கெடுத்துக் கொள்றாங்க. They will have only unnecessary evil communication. They spoil themselves. They will not have anything related to godliness. இதா தங்களை வஞ்சித்துக் கொள்றது. This is only, that is, they deceive இந்த themselves. விஷயத்துல வாலி பிள்ளைங்க தங்களை ரொம்ப வஞ்சித்துக் கொள்றாங்க. The youngsters, they deceive themselves a lot in this area. எந்த விதத்துல நீங்க வஞ்சித்துக் கொள்றீங்க? In what areas are you deceiving yourselves? செல்போன் இருக்கிறவங்க நீங்க உங்களை வஞ்சித்துக் கொள்றீங்களா? Those who have cell phones, are you deceiving yourselves? ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்களுடைய
உங்களுடைய ஜீவித்தை கெடுத்துக் கொள்றீங்களா? Do you have evil communication, speaking unnecessary words and deceiving yourself? நான் சொல்றேன், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்போன் தேவை கிடையாது. I say those who are studying in a college don't require a cell phone. படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்போன் எதுக்கு? Why students need a cell phone? படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா செல்போன் வாங்கி கொடுப்பாங்க, அதுதான் நீங்க பிள்ளைங்களை கெடுக்குறீங்க. The parents buy a cell phone for the student, the children, that is only spoiling them. சில பெற்றோரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். I've heard about some parents. பிள்ளைங்க படிக்கிற, அதாவது வேலை செய்யற பிள்ளைங்களோட வாலி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட செல்போன் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துடணும். நைட்டு செல்போன் வந்து அம்மா கிட்ட தான் இருக்கும், இல்லை அப்பா கிட்ட இருக்கும், இல்லை அம்மா கிட்ட இருக்கும். The children who are employed, when they come back from work, they must give their cell phone to any one of their parents, and during the night it will be only with their parents. பிள்ளைங்க யூஸ் பண்ண கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. The children, they will not give room for the children to use. விதமா பிள்ளைகளை வளர்க்கிற சில பெற்றோர்கள் இருப்பாங்க. Like manner, there are some parents who bring up their children ஆனா like சில this. பெற்றோருக்கு தன்னோட பிள்ளைகளை பற்றியே கவலை கிடையாது, தங்களையே கெடுத்துக் கொள்றாங்க. ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத சம்பாஷணை. இப்போ செல்போன் மூலமா தான் இத்தனை பிள்ளைங்க கேட்டு போறாங்க. But some parents, they are not at all worried about their children. Nowadays the children are just spoiled only through the mode of cell phone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நீங்க செல்போன்ல தேவையில்லாத ஆட்களோட தேவையில்லாத கால பேசக்கூடாது. You should not speak unnecessary thing with unnecessary people. தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசக்கூடாது. You should not speak unnecessary உங்களுடைய words. பரிசுத்த ஜீவித்தை கெடுத்துக்கூடாத எந்த வார்த்தையும் நீங்க பேசக்கூடாது. You should not speak any word that spoils your holiness. ஆகாத சம்பாஷணை நல் வழக்கத்தை கெடுக்கும். Evil communication corrupts good manners. இவ்விதமா எத்தனோ பேர் தங்களை வஞ்சித்து கொடுக்கிறார்கள். வாலி பிள்ளைகளுக்கு மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணுகிறேன், உங்களை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க. Like manner, many deceive themselves. Youngsters, I advise you, don't corrupt yourself. உங்களை நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க. Don't corrupt yourself. செல்போன் இருந்தா ஏதாவது அவசரத்துக்கு மட்டும் பேசுங்க, வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத காலம் எதுக்கு பேசுறீங்க? If you have a cell phone, speak only for emergency, but otherwise don't use unnecessary இப்போ things. ஒரு அமௌண்ட் கொடுத்தா அது போதும், ஒரு அமௌண்ட் கட்டிட்டா போதும், அது எவ்வளவு நேரம் வேணும்னா பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், முழு இந்தியால எங்க வேணாலும் பேசலாம். ரொம்ப வசதியா போச்சு பிள்ளைங்களுக்கு. And for children it is really a facility. If you pay an amount, you can speak to anyone, to any number of time, and also to any யார்கிட்ட எவ்வளவு நேரம் வேணும்னா கதை அடிக்கலாம். And you can speak stories for any number of hours. எவ்வளவு நேரம் வேணா கதை. சிலருக்கு ஃபோன் பண்றேனே, சிலருக்கு எப்ப பார்த்தாலும் எங்கேஜ் தான். When you call some people over the phone, always they'll be only engaged. சிலருக்கு ஃபோன் பண்ணா சினிமா பாட்டு வருது ஃபோன்ல. And when you call some people, the film songs only you are able to hear on the other எப்படி side. எல்லாம் சினிமா பாட்டு எல்லாம் அந்த ஃபோன்ல வெச்சிக்கலாம், எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. I am not able to understand how believers, that is, they have the film songs in their phone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த செல்போன் கூட நீங்க பரிசுத்தமான காலுக்கு உபயோகித்துக் கொள்ளுங்க. And even you should use your cell phone only for holy purposes. தேவையில்லாத காலுக்கு உபயோகிக்காதீங்க. You should not use it for unnecessary things. ஆகாத சம்பாஷணை வழக்கத்தை கெடுக்கும். Evil communication corrupts good manners. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. Take heed lest he be not deceived. தம்மை தானே வஞ்சிக்கிறதான ஒரு அனுபவம். An experience of deceiving themselves. அடுத்தது மற்றவனை வஞ்சிக்கிறத பற்றி வேதத்துல வாசிக்கிறோம். Next we read in the word of God about deceiving the others. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 19 வாசித்தால் மற்றவனை வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை பற்றி அங்க வாசிக்கிறோம். Proverbs 26:19 we read about deceiving the others. மற்றவனை வஞ்சிக்கிறது. Deceiving the others. வாசிங்க. அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்கிற மனுஷனும் இருக்கிறான். So is the man that deceiveth his neighbor and saith, Am I not in sport? மற்றவனை வஞ்சிக்கிறது பிற்பாடு நான் விளையாட்டுக்கு தான் இப்படி சொன்னேன். And they deceive the others and say it is only just a sport. விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன். I just said it like a matter of நான் sport. விளையாட்டு தான் சும்மா தான் சொன்னேன். And I just said it playfully, just simply. இப்படி நம்ம மற்றவனை வஞ்சிக்கிறது, பல விஷயத்துல வஞ்சிக்கிற காரியம். And that is deceiving the others in other things. சிலர் பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அது கூட ஒரு பக்கத்துல வஞ்சிக்கிறதா, மற்றவனை வஞ்சிக்கிறது. Some people will borrow money, they'll fail to return, that is also deceiving them. சில பொருட்களை வாங்கி திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அது கூட மற்றவனை வஞ்சிக்கிற காரியங்கள் தான். Some will borrow some things and they will not return, that is also deceiving the அருமையான others. தேவச்சனமே, நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது, மற்றவனை வஞ்சிக்க போகக்கூடாது. Beloved people of God, we should not deceive ourselves, we should not deceive the others. மற்றவனை வஞ்சித்து ஏதோ நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தமாஷுக்கு பேசினேன், இல்லாட்டா நான் ஏதோ விளையாட்டுக்காக நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் மற்றவனை வஞ்சிக்கிறாங்க. And some people will do it and then they will say, oh, am I not in a sport and I just cracked a joke. That is also deceiving the others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒருவனை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. Take heed lest no man deceive the others. ஒருவனை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. And take heed lest no man deceive. ஆகிய தேவச்சனமாகிய நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது, மற்றவனை வஞ்சிக்க போகக்கூடாது. Therefore we the people of God should not deceive ourselves, we should not deceive the others also. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. Take heed lest no man deceive you. இயேசு சொன்னதான வார்த்தைகள் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. Take heed lest no man deceive you are the words of our Jesus. அடுத்ததாக என்ன வாசிக்கிறோம்? Next what do we read? மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்க ஒரு வஞ்சனை எச்சரிப்பை பற்றி இயேசு சொல்லுகிறார். Mark 8:15 we read about another warning which was said by our Jesus.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். And he charged them, saying, Take heed, beware of the leaven of Pharisees and of the leaven of Herod. பரிசேயருடைய புளித்தமாவை பற்றியும் ஏரோதுடைய புளித்தமாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க. Beware of the leaven of the Pharisees and the leaven of the இந்த பரிசேயருடைய புளித்தமாவும் ஏரோதுடைய புளித்தமாவும் சொல்லும்போது இது துருபதேசத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. The leaven of Pharisees and the leaven of Herod signifies the false doctrines. இது துருபதேசத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. It is said as signifying the false doctrines. தேவஜனமாய் நாம் துருபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. துருபதேசத்தை பற்றி எச்சரிக்கையா இருக்க வேண்டாம். We the people of God should not give room for the false doctrines. We must take heed. இந்த பரிசேயரை பற்றி இயேசு அழைக்கும்போது என்ன சொல்லுகிறார்? And what does our Jesus say about these Pharisees? மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. Woe unto you hypocrites. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்களே. You are like the whited sepulchre. மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. Woe unto you hypocrites. இவ பல இடத்துல இயேசு அவங்களை அழைக்கும்போது மாயக்காரே என்று அழைக்கிறார். In many places our Jesus calls them, O ye hypocrites. அவருடைய ஜீவியமானது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருந்தது. And their lives were like the whited sepulchre. வெளியே பார்க்கும் வெள்ளையா இருக்கானா, உள்ளத்துல பார்க்கும் பலவிதமான அசுத்தங்கள். Outwardly it appears to be white, inwardly many kinds of uncleanness. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of வெளியே God. பேசும்போது எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா வெளியே ஒயிட் ட்ரெஸ் தான், ஆனா உள்ளத்துல பார்த்தா அழுக்கு பலவிதமான பேதங்கள் தான் காணப்படுகிறது. Outwardly they look fine and also white, but inwardly such kind of defilements and uncleanness. அங்க அவனை பற்றி இயேசு சொல்லும்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கீங்க. Therefore our Jesus said regarding them, ye are like whited sepulchre. அப்படி அர்த்தம் என்ன? What does it mean? அத வெளியே தோற்றத்துல எல்லாம் இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல பலவிதமான அசுத்தங்கள். Outwardly they would be fine appearance, but inwardly many kinds of வெளியே uncleanness. பார்க்கும்போது பரிசுத்தவான் போல நடிப்பாங்க, பரிசுத்தவான் போல பேசுவாங்க, ஆனா உள்ளத்துல பலவிதமான அசுத்தம். Outwardly they'll talk and behave like saints, but inwardly many kinds of uncleanness. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இது டபுள் லைஃப். This is a double life. வெளியே ஒரு ஜீவியம், உள்ள ஒரு ஜீவியம். Outwardly one life, inwardly different life. சபைக்கு வரும்போது ஒரு விதமான ஜீவியம், வெளியே போகும்போது இன்னொரு விதமான A ஜீவியம். life when they come to church, when they go out, totally a different சபைக்கு life. வரும்போது பரிசுத்தவானோட தான் காணப்படுகிறோம், ஆனா வெளியே போகும்போது அதிகமான வேஷத்தை நாம் போடுகிறோம். And when we come to church, a holy life, but when they go out, they put on the fashion அவன் according to that. தேவஜனமாக நாம் இப்படி போட்டான ரெட்டத்தியான ஜீவித்தை செய்யக்கூடாது. We the people of God should never live a double life. டபுள் லைஃப் நாம் செய்யக்கூடாது. We should never live a double எங்க life. போனாலும் பரிசுத்தவான் என்று உலகத்துக்கு காட்ட வேண்டும். Wherever we go, we should show the world that we are saints. எலிசபெத்தை வாசிக்கும் போது புறஜாதியா ரட்சிக்கப்படாத எலிசபெத்தை சாட்சி கொடுக்கறாங்க, இவர் தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி கொடுக்கறாங்க. Even the Gentiles also, they gave a witness that Elisha is a man of God. நம்மை பற்றி மற்றவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்க நம்மை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும், இவர்கள் தேவ ஜனங்கள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். The unsaved people also must give a testimony about us. These are the people of God. ஏதோ சபைக்கு வரும்போது மட்டும் நம்முடைய சாட்சி அல்ல, வெளியே எங்க போனாலும் நம்முடைய சாட்சி ஜீவித்தை காத்துக்கொள்ள வேண்டும். It is not only a testimony when we come to church, wherever we go, we need to preserve our life. சில சபைக்கு வரும்போது ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, சபைக்கு வரும்போது ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு வருவாங்க, ஆனா வெளியே போகும்போது எங்காவது போகும்போது ஜுவல்ஸ் போட்டு போவாங்க. Some people when they come to church, they will not wear jewels, but they will go out somewhere, then they will wear the jewels. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of ஒரு God. சௌரி ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆனாலும் கூட ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, கூட இருக்க ஜுவல்ஸ் போட, ஆனா ஜுவல்ஸ் இருக்கு போட மாட்டாங்க. And a sister was saved, that is, though she had the jewels, she will never wear the jewels. பெட்டி கடையில வச்சிருந்தாங்களா? She had it under the box. கூட்டத்துக்கு வரும்போது ஒன்றே இல்லாம தான் வருவாங்க. And when she comes to the meeting, she will not wear ஒரு the நாள் jewels. தன்னுடைய ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கு போகும்போது ஒரே ஆசை, எப்படியாவது ஜுவல்ஸ் போட்டு போடணும்னு சொல்லி யோசித்தாங்க. One day when she wanted to attend a friend's wedding, she just had a desire to wear the jewels. சின்ன பையன், ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன பையன். And the son that is 3 or 4 year old, அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க, she கல்யாணத்துக்கு போறாங்க. took him and went for that wedding. ஜுவல்ஸ் போட்டு போறாங்க. She wore the jewels and went. அந்த வெட்டிங் போன உடனே ரிசப்ஷன்ல ஒரே பையனுக்கு பயங்கரமான தலைவலி, காய்ச்சல், சகிக்க முடியல. When she went to the wedding, immediately, that is the reception, the boy that is the son had terrible headache and fever. அந்த பையனுக்கு பேச கூட முடியல. The boy was not able to talk. அவன் சொல்றானா, ஃபெய்த்தோம் மம்மி, ஃபெய்த்தோம் இந்த ஃபெய்த்தோம் கூட்டி போங்கன்னு சொல்றான். He just said faith home, that is take me to the faith home, mommy. ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க, எப்படி ஃபெய்த்தோம் போக முடியும்? She was wearing the jewels, how to take him to the faith ஆனா home? எப்படியாவது ஹாஸ்பிடலுக்கு போய் என்ன சரியாக்குன்னு சொன்னா ஹாஸ்பிடலுக்கு போக முடியல. And she thought somehow to take him to the hospital, but she was not able இந்த to. பையன் ஒரே அழுகுறான், ஃபெய்த்தோம் ஃபெய்த்தோம் ஃபெய்த்தோம். The boy was going on crying faith home, faith home. எப்படியோ அந்த அம்மா, அந்த சகோதரி முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு ஜுவல்ஸ் தெரியாம ஃபெய்த்தோம் உள்ள போயிட்டாங்க. Somehow that sister, she covered her head, that is without showing the jewels, and came to the faith home. அது சென்டர் ஃபெய்த்தோமா இருந்தது. That was the center faith home. உள்ள போனது அந்த பையனுக்கு பூர்ண சுகம். When she entered in, the boy got the perfect healing. பாஸ்ரூமுக்கு நேரா ஓடி போனானா. Then he ran to the pastor's room. பாஸ்ரூம் போய் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? Do you know the words that he uttered? பாஸ்டர் மம்மி, பாஸ்டர் மம்மி. அவனுக்கு தெரியுது சின்ன பையனுக்கு, எங்க அம்மா போடாம நீ போட்டுருக்க. பாஸ்டர் ஒன்றும் விளங்கலையா, என்ன சொல்ற நீ? பாஸ்டர் மம்மி.
He went and said, Pastor, mummy, showing both the ears. The pastor could not understand anything. இந்த அம்மா முக்காட போட்டு இருக்காங்க வெளியே காட்டாம. And she just covered her head. அந்த பையன் பாஸ்டர் மம்மின்றாங்க. And the boy's son said, Pastor, mummy. என்ன நடந்தது? What happened? பாஸ்டர் கிட்ட அந்த அம்மா எதுக்குற உண்மையை சொல்லிட்டாங்க. And the sister blurted out the truth to pastor. நடந்த விஷயம் இப்படிதான் பாஸ்டர். And this is what happened, pastor. சரி பாஸ்டர் ஒரு அட்வைஸ் கொடுத்து ஜெர்மனி அனுப்பிட்டார். Then pastor advised her, prayed and sent her. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. முக்காட போட்டு யாருக்கு தெரியாம போனவங்க இந்த பையன் சொல்றா பாஸ்டர் மம்மியை பாருங்க காதை பாருங்க. She covered her head, that is not exposing the jewels, but the boy's son said, Pastor, mummy, showing both the ears. ஏன் டபுள் லைஃப்? Why a double life? வெளியே ஒரு ஜீவி உள்ள ஒரு ஜீவி இருக்கு. Outwardly one life, inwardly another life. மற்றவங்கள பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லையே. It is all right even if others think anything about நாம் us. கிறிஸ்துக்கு பைத்தியமா தானே இருக்கிறோம். And we are only fools for our நாம் Christ. உலகத்துக்கு பைத்தியமா தானே இருக்கிறோம். We are only fools to the அது வெளியே world. போய் எதுக்கு காட்டணும்? Then why should we show it outside? டபுள் லைஃப் செய்யாதீங்க. Don't live a double life. வெளியே ஜீவம் உள்ள ஒரு ஜீவியம். And outwardly one life, inwardly another அத life. பரிசேயை பற்றி எச்சரிக்கையா இருங்க. That is why take heed of the Pharisees. பரிசேயோட புளித்தமாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க. Take heed of the leaven of the Pharisees. இப்படி டபுள் லைஃப் செய்றவங்க இந்த பரிசேயனை பற்றி எச்சரிக்கை இல்லாதவங்க. பரிசேயோட புளித்தமா பற்றி எச்சரிக்கை இல்லாதவங்க தான். That is, those who lived a double life, they did not take heed to the leaven of the Pharisees. சிலர் சொல்லுவாங்க ஜுவல்ஸ் போட்டா என்ன தப்பு? Some people ask, what is wrong in wearing jewels? போட்டுக்கொள்ளுங்க, யார் வேண்டாம்னு சொன்னது? Wear it. Who is objecting you? புதிய எருசலேம் உங்களை பிரவேசம் பண்ண வேண்டுமா, புதிய எருசலேம் பிரவேசிக்க வேண்டுமா, இப்படிப்பட்டவங்களுக்கு அங்க இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. Should you enter into New Jerusalem, such people will have no place there. சபைக்கு வரும்போது ஒரு விதமான ஜீவன், வெளியே போகும்போது இன்னொரு விதமான ஜீவன் எதற்காக? One kind of a life while coming to church, another kind of a life while going outside. Why this life? எங்க போனாலும் நாம் கிறிஸ்தவரை தேவச்சனன் என்று காட்ட வேண்டாம். Wherever we go, we have to show that we are Christians, the people நான் of ஒரு God. கிறிஸ்தவன், நான் தேவனுடைய மனுஷன், நான் உபதேசத்துக்கு ஜீவிக்கிற மனுஷன் சொல்லி காட்ட வேண்டாம். Wherever you go, I am a Christian, I am a man of God, I live according to the doctrines. You need to show that. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. பரிசேயோட புளித்தமாவை பற்றி, ஏரோதுடைய புளித்தமாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க. Take heed of the leaven of Pharisees and the leaven of Herod. இரண்டுமே துருபதேசத்தை காட்டுகிறது. Both them show the false doctrines. ஆகையால் நம்ம கேட்டதான உபதேசம் நாம் மாற்றிக்கொள்ள கூடாது. We cannot change the doctrines for our convenience. நம்ம கேட்டது போல வேதவசனத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. We cannot change the word of God to our convenience. அதான் துருபதேசம். That is the false அந்த doctrine. துருபதேசம் நாம் இடம் கொடுத்தால் அது நாம் எச்சரிக்கை இல்லாம போகும்போது அந்த துருபதேசம் இடம் கொடுக்கிறதா வரும். If we give room to false doctrine, then surely we will have to really pay heed to that. பரிசேயோட புளித்தமாவை பற்றி, ஏரோதுடைய புளித்தமாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க. Take heed of the leaven of Pharisees and the leaven of Herod. ஆகையால் தேவச்சனமாய் நாம் துருபதேச விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Therefore, we the people of God, we should be cautious regarding the false doctrines. எத்தனோ துருபதேச நாட்களை பெருகிக் கொண்டே இருக்கு. And false doctrines are increasing these days. பரலோகத்துல வராத எத்தனோ துருபதேச நாட்களை பெருகிக் கொண்டே இருக்கு. And we find that there are many false doctrines which doesn't come from heaven. துருபதேச increasing. புத்தகத்தை நீங்க வாசிக்க போகாதீங்க. You should not read the books of false doctrines. இது கூட நான் கேள்விப்பட்ட ஏதோ ஒரு ஏரியால மற்ற புத்தகம் யாரோ எழுதின புத்தகம் நம்முடைய உபதேசத்துக்கு சம்பந்தம் இல்லாத புத்தகம் விற்கிறாங்களாம். அதை வாங்கி நீங்க வாசிக்காதீங்க. Here also I heard in an area they are selling books that are not at all related to our doctrine, contrary to that. Don't read that. நம்முடைய உபதேசம் அல்லாத புத்தகங்களை நீங்க வாசிக்க போகாதீங்க. Don't read any book which is not related to our doctrines. அந்த புத்தகம் உங்களுக்கு தவறான விதத்துல உங்களை வழி நடத்தும். That book will mislead you. பைபிள் சம்பந்தப்பட்டதான உபதேச புத்தகம் இருந்தால் நீங்க எடுத்து வாசிக்கலாம். If there are any doctrinal books related to the word of God, read them. ஆனா பைபிளுக்கே கான்ட்ரரியா இருக்கும், வேத வசனத்துக்கு அது வித்தியாசமா இருக்கும், விரோதமா இருக்கும். அப்படிப்பட்டதான புத்தகங்களை வாசித்தது எப்படி நம்முடைய ஜீவிதத்துல ஆவிக்கு சில ஒரு எடிஃபிகேஷன் உண்டாகும். But such books there are that will be contrary and also against the word of God. If you read that, how can there be edification in your life? ஆகவே இயேசு சொன்னார், பரிசேயோட புளித்தமாவை பற்றி, ஏரோதுடைய புளித்தமாவை பற்றி எச்சரிக்கையா இருங்க. That is why our Jesus said, be aware of the leaven of the Pharisees and of the leaven of Herod. இயேசுவின் காலத்துல பரிசேயோட புளித்தமாவும் ஏரோதுடைய புளித்தமாவும் தான் இருந்தது. இந்த காலத்துல எத்தனோ புளித்தமாவுகள் சபையில நுழைஞ்சிட்டே இருக்கு. And in those days of Jesus, it was only the leaven of the Pharisees and the leaven of Herod. But these days, there are many kinds of leaven. எத்தனோ துருபதேசம் எழும்பிட்டே இருக்கு. And there are many false doctrines also arising. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இயேசுவின் நாமத்துல மட்டும் ஞாசனம் கொடுக்கிற காரியங்க. That is, they give baptism only in the name of Jesus. குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு ஞாசனம் கொடுக்கிறது, Child baptism, தெளிப்பு ஞானஸ்தானம், sprinkling இதெல்லாம் baptism. பைபிள் எழுதப்படாத காரியங்கள். இப்படிப்பட்டதான காரியங்கள் நாட்கள்ல சபைக்குள்ள காணப்படுகிறது. All these things are not at all written in the Bible. They are just creeping into the church. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இதெல்லாம் துருபதேசம். அந்த துருபதேசம் நாம் இடம் கொடுக்க கூடாது. We should never give room for any false doctrine. இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் வந்தான், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க. யோவான் சொல்லுகிறார், அவனுக்கு வாழ்த்துதலே சொல்லாதீங்க. John says, if one who does not accept the doctrine comes, don't even greet him also. ஆகையால் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் வந்து உங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொன்னாலும் கூட அவனுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது. If a man who does not accept this doctrine come and greets you, praise
Lord, you should not say praise the இதெல்லாம் Lord. முந்தி பரிசுத்தவான்கள் இதை பற்றி எல்லாம் அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க. And often the saints used to tell us, உபதேசத்துல வேறுபாடு ஜீவித்தை செய்ய வேண்டாம். you have to live a life of separation regarding doctrine. தேவச்சனமாய் நாம் உபதேசத்துல வேறுபாடு ஜீவித்தை செய்ய வேண்டாம். We the people of God should live a life of separation doctrine அங்க wise. கூட்டம் இங்க கூட்டம் எங்க கூட்டம் நடந்தாலும் போவாங்க, வேறுபாடே கிடையாது. Some people wherever the meetings are held, they'll go, no life of separation. எங்க கூட்டம் நடந்தாலும் போவாங்க, வேறுபாடு ஜீவமே கிடையாது. துருபதேச இடம் கொடுக்காதீங்க. Wherever the meetings are held, they'll go, no life of separation. Don't give room for false doctrines. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. துருபதேசத்தை பற்றி எச்சரிக்கையா இருங்க. You should beware of the false doctrine. அடுத்ததாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன? Next, what did our Jesus say? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 வசனம் அங்க ஒரு எச்சரிப்பை பற்றி சொல்லுகிறார். Luke chapter 21 verse 34. உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். And take heed to yourself that lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life, and so that the day come upon you unawares. அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. And you should really take it so that that come not upon you unawares. இது கர்த்தருடைய வருகை பற்றி சொல்லப்பட்டது. This is said about the coming of our Lord. புசிக்கிறது குடிப்பது இதை பற்றியே உன நேரத்தை செலவழிக்காதுங்க. அந்த நாளை பற்றி எச்சரிக்கையா இருங்க. Don't spend your time always in eating and drinking. Take heed about that day. அந்த நாளை பற்றி எச்சரிக்கையா இருங்க. You should take heed about that day. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் வரக்கூடிய அந்த நாளை பற்றி தான் சொல்லப்பட்டது. This is said about the day when our Lord Jesus Christ comes. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். You have to take heed. இயேசு எப்போ வருவார், இயேசு எப்போ நான் சந்திப்பேன் என்ற எச்சரிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். There should always be that cautiousness of when will my Jesus come, when will I meet him? இயேசு எப்போ வருவார், When will our Jesus நான் come? எப்போது சந்திப்பேன், When will I meet him? இயேசு எப்போது நான் மீட் பண்ணுவேன். And whenever my Jesus comes, I'll meet him. இதை பற்றி தான் நாம் எச்சரிக்கையா இருக்க We வேண்டும். must take heed about this only. லௌகிக கவலைகள், That is all this of இப்போ worldly லௌகிக cares. கவலைகள் தான் பெருகிட்டே இருக்கு. Now the cares of this life are increasing. உலகத்தின் கவலைகள், லௌகிக கவலைகள் நமக்குள்ள காணப்படுது. ஆனா கர்த்தருடைய வருகை அப்படிதான் எச்சரிப்பு நமக்குள்ள இல்ல. Cares of this life and cares of this world also are increasing, but nothing about the coming of our Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. எச்சரிக்கையா இருங்க. You should take heed. கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்படுற விஷயத்தை பற்றி எச்சரிக்கையா You இருங்க. should take heed about being caught up in the coming இந்த of our காரியம் Lord. எனக்குள்ள இருந்தால் நான் கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்பட முடியுமா? If these things are in us, can we be caught up in his இந்த coming? உலகத்திலே காரியம் எனக்குள்ள இருந்தால் நான் எடுக்கப்பட முடியுமா? When these worldly things are in us, can we be caught up இந்த in his தேவையில்லாத coming? காரியங்களுக்கு நான் இடம் கொடுத்தால் கர்த்தருடைய நான் எடுக்கப்பட If முடியுமா? I give room for these unnecessary things, can I be caught up in his ஆகிய coming? கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தாத எந்த காரியம் நமக்கு வேண்டாம். Let's not have anything which doesn't prepare us for his coming. நமக்கு தெரியுமே இந்த காரியங்கள் நாம் இடம் கொடுத்தால் நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது நமக்கு தெரியுமே. We know very well if we give room for such things, we cannot be ready for the coming of our Lord. ஆகிய கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படாதபடிக்கு எந்தெந்த காரியம் நமக்கு தடை இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் நம்ம அகற்றி விடுவோம். Therefore, whatever are the hindrances for us to be caught up in the coming of our Lord, let's remove them. எச்சரிக்கையா இருங்க. Take heed. லௌகிக கவலை நமக்குள்ள காணப்படக்கூடாது. எச்சரிக்கையா இருங்க. Take heed. The cares of this life should not be in us. பெருந்திண்டிக்கு இடம் கொடுக்காத. எச்சரிக்கையா இருங்க. Don't give room for surfeiting. Take heed. கவலைகள் தான் பிற்பாடு பாரமா மாறுகிறது. And it is the worries only that become a burden. நம்முடைய இதயங்களை பாரம் அடையாதபடிக்கு. For our hearts not to be burdened. எப்படி பாரம் உண்டாகும்? How will they be burdened? கவலைகள் கூடும்போது அது பாரமாய் மாறும். When the worries increase, that will result in burden. கவலைகளை பெருகும்போது பாரமாய் மாறும். When the worries increase, that results in a burden. என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், ஜீவனுக்காக கவலை, பிற்பாடு சரீரத்துக்காக கவலை. What shall we eat? What shall we drink? What shall we clothe? These are the worldly cares. That is the cares of this life. எதிர்காலத்தை பற்றி கவலை. Cares of the future. உலகத்தின் கவலை. Worries about the world. மார்த்தாளுக்கு இருந்தது அநேக கவலை. Martha was caring for many இயேசு things. சொன்னார், மார்த்தாளே மார்த்தாள் அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். And Jesus said, Martha, Martha, you are careful about many things that you are worried. கவலைகள் கலக்கத்தை கொண்டு வருகிறது, கவலைகள் பாரத்தை கொண்டு வருகிறது. The worries bring a troubled state as well as a burden. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise be to ஸ்தோத்திரம். the holy name of இந்த God. கவலைகள் உங்களுக்கு பாரமாய் மாறுகிறதா? These worries, are they becoming a burden for இந்த you? கவலைகள் உங்களுக்கு உங்களுடைய ஜீவிதத்துல பாரமாய் மாறுகிறதா? Are these worries becoming a burden in your life? கவலைகள் பலவிதமான நஷ்டங்களை கொண்டு வருகிறது. The worries brings many kinds of losses. ஆங்கில பேரு சொல்லுகிறவங்க எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்து விடுங்க. That is why Peter says, cast all your burden upon him. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன், அவருடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்து விடுங்க. And as he is the Lord who careth for you, cast all your cares upon him. நாமே சுமக்கிறோம். Why should we? But we நம்முடைய bear. கவலை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோம்.
சுமக்கிறோம். We are bearing our case. இந்த கவலை நாம் சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய நாம் எடுக்கப்பட முடியாது. If we keep carrying our case, we cannot be caught up in the coming of the இந்த Lord. அந்த கவலை நமக்கு பாரமாய் மாறுகிறது. Because these worries become a burden for இந்த us. பாரம் நாம் எப்படி எடுக்கப்பட முடியும்? When we have this burden, how can we be caught up? வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். We should பாரம் be இல்லாம weightless. இருக்கணும். We should be weightless. பாரம் இல்லாம இருக்கணும். We should be weightless. எந்த வேளையில இயேசு வந்தாலும் பறந்து போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். We should be prepared whatever time our Jesus comes, ready to fly. உலக கவலை, Case of the world, சரீரத்தை பற்றி கவலை, and case of the body, பிள்ளைகளை பற்றி கவலை, case of the children, எதிர்காலத்தை பற்றி case of கவலை, the future, லேண்ட் வாங்கணும் விக்கணும் அதை பற்றி கவலை. buying a land, selling a land, worries அதெல்லாம் about பிசினஸ், that. ரியல் எஸ்டேட் ஏஜென்சி நீங்க பிசினஸ் பண்ணுங்க ஆனா உங்களுக்கு இதே அது மேலே வைத்திருக்காதீங்க. Do the real estate business, but don't focus your heart on that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be the ஸ்தோத்திரம். holy name of God. கவலைப்பட்டு கடைசியில கர்த்தருடைய போக முடியறதில்ல. Worrying, finally not able to be caught up in the coming of ஆக our Lord. சொல்லப்பட்டிருக்கு இயேசு சொல்லுகிறார் நீங்க எச்சரிக்கையா இருங்க. That is why our Jesus said, take heed. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்ததான இந்த எச்சரிப்பு கர்த்தருடைய நாம் ஆயத்தப்படுவதாக எச்சரிப்பு பற்றி சொல்லப்பட்டது. Luke 21 verse 34, the case which are mentioned, it is said, take heed for the coming of the Lord regarding this. உங்களுடைய கவலை என்ன? What's your worry? நம்முடைய கவலை என்ன? What is our worry? எத்தனை விஷயங்களுக்காக கவலைப்படுகிறோம் ஆனால் கர்த்தருடைய படி தான் நாம் கவலைப்படவில்லை. In many things we are worried, but we are not at all worried about the coming of our Lord. எச்சரிக்கையா இருங்கள். Take heed. எச்சரிக்கையா இருங்கள். Take heed. அந்த ராஜா எலிஷாவுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தபடிதான் எச்சரிப்படைந்து அநேக தினம் தன்னை காத்துக்கொண்டார். As the king gave heed to the words and the warning of Elijah, he saved himself many a time. இயேசு சொன்னதான எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம செவி கொடுத்தால் இந்த வருஷம் நாம கூட நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்ளலாம். When we hearken to the words of the warning of our Jesus this year, we can also save ourselves. கடைசியாக இந்த எச்சரிப்பின் சத்தம் கர்த்தருடைய வருகையில முடிகிறது. Finally, the voice of warning ends with the coming of our Lord. யார் எச்சரிப்பின் சத்தத்தை செவி கொடுப்பாலோ அவங்க தான் கர்த்தருடைய எடுக்கப்பட முடியும். Whoever hearken to the voice of warning, they alone can be caught up in his coming. நம்முடைய ஜீவிதத்தை பற்றி கவலையினமா இருக்க கூடாது. We should not be careless about our life. நம்முடைய ஜீவிதத்தை பற்றி ஏதோ ஒரு கவலைவீனமான ஜீவிதத்தை செய்ய கூடாது. We should not be irresponsible, lead a careless life. இரவுல படுத்தாலும் கூட இயேசு வந்தால் நான் எடுக்கப்பட அந்த எண்ணத்தோட தான் தூங்கணும். We should always start the day, oh, when my Jesus comes, will I be caught up? வேலைக்கு போனாலும் கூட இயேசு வந்தால் அவரை சந்திக்க ஆயத்த அந்த எண்ணத்தோட தான் நீங்க வேலையை செய்யணும். With the thought, going to work also, when my Jesus comes, I should be caught up. எச்சரிக்கையா இருங்க. Take heed. எச்சரிக்கையா Take இருங்க. heed. யார் எச்சரிக்கை இருக்கற வாஞ்சிக்கிறீங்க? And whoever desires to take heed, எச்சரிக்கை இருக்கற வாஞ்சிக்கிறவங்க கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. those who desire to take heed, be on your knees for some time. இயேசுவின் எச்சரிப்பின் சத்தத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுக்க வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to hearken to the voice of warning of our Jesus? 5 விதத்துல இயேசு எச்சரிப்பை கொடுத்தார். And in 5 ways our Jesus gave the warning. உனக்குள்ளதான வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. Take heed lest your light doesn't become darkness. பொருளாசை பற்றி எச்சரிக்கையா இரு. He warned about covetousness. யாரும் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இரு. Take heed lest no man deceive you. பரிசேயுடைய ஏரோட புளித்தமா பற்றி எச்சரிக்கையா இரு. Take heed of the leaven of the Pharisees and the leaven of Herod. கடைசியாக கர்த்தருடைய பற்றி எச்சரிக்கையா இரு. Finally, take heed of the coming of our Lord. பெருந்திண்டிக்கு இடம் கொடுக்காத. Don't give room for self-eating. இதுதான் சாப்பிடணும் அதை பற்றி நீ கவலைப்படாத. Don't keep on worrying, I have to eat this, that. உலகத்திலே கவலைகளுக்கு இடம் கொடுக்காத. Don't give room for the cares of the world. உலகத்திலே பாரங்களுக்கு இடம் கொடுக்காத. Don't give room for the burdens of the world. இதெல்லாம் ஒரு பக்கத்துல வைத்து விட்டு கர்த்தருடைய ஆயத்தப்படு. Set all this aside and prepare yourself for the coming of our அதபடி Lord. இயேசு சொல்லுகிற எச்சரிக்கையா இருங்க. That's why our Jesus said, take எச்சரிக்கையா heed. இருங்க. Take heed. எச்சரிக்கையா இருங்க. Take heed. அன்றைக்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். That word that our Jesus said to the disciples on the day, today he is repeating the same. எத்தனை பேர் இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்க? How many of you hearken to this voice of warning? எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இப்பொழுது கர்த்தருக்கு ஒரு அபிஷேகத்தை If you தருகிறார். hearken to the voice of warning, now itself our Lord will give you an இந்த anointing. அபிஷேகத்தோடு இந்த நாம் கடந்து போவோம். Let's go back from the இந்த அபிஷேகத்தோடு நாம் anointing. கடந்து போவோம். Let us go back with this இந்த anointing. அபிஷேகத்தோடு நாம் கடந்து போவோம். Let us go back with this கர்த்தர் நம்மை anointing. நேசித்தபடினால் நம்மை எச்சரிக்கிறார். As our Lord loves us, he wants us. கர்த்தர் நம்மை நேசித்தபடினால் எச்சரிக்கிறார். As our Lord loves us, he wants us. அந்த இஸ்ரவேலின் ராஜாவுடைய ஐக்கியம் எலிசாவோடு இருந்தபடினால் தான் எச்சரிக்கப்பட்டார். As the fellowship of the king of Israel was with Elisha, that is why he இன்றைக்கு நம்முடைய overwatched. ஐக்கியம் தேவனோடு இயேசுவோடு இருந்தால் நம்மை அவர் எச்சரிக்கிறார். Today when we have a fellowship with our God and our Jesus, he நம்மை wants us. நேசிக்கிறபடினால் தான் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். As our Jesus loves only, he wants us. நேசிக்காதவர்களுக்கு எச்சரிப்பு கிடையாது. And those who don't love, no warning. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். Let us wait in the presence of our God for some பரிசுத்த time. ஆவிக்கு இடம் கொடுப்போம். Let's give room for the Holy தேவ Spirit. ஆவியினால் Be நிரப்பப்படுவோம். filled with the Spirit of God. கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுங்க. Give room for the Spirit of God. ஒருவராவது மௌனமா இருக்காதீங்க. None of you be quiet. இன்னைக்கு கூட்டம் முடித்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னால இடையில இயேசுவின் வருகை என்றால் நீங்க எடுக்கப்பட ஆயத்தமா? And before you go home, if the coming of Jesus, are you prepared to be caught up? இயேசுவோடு ஐக்கியப்படுங்க. Have fellowship with our Jesus. இயேசுவோடு ஐக்கியப்படுங்க. Have fellowship with our Jesus. எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுங்க. Hearken to the voice of warning. பிரபாஷரா பாலகா.
ஒரு நேர பிரசங்கத்தை கேட்டு கொஞ்ச நேரம் ஆவியான இடம் கொடுங்க. And you heard the message so long, give room for the Spirit of God. முன்னால பின்னால சேர்ல இருக்க எல்லாம் கையை தட்டி ஆவியில நிரம்புங்க. All those in the front, at the back in the chair also clap your hands and be filled with the Spirit. ஆவினால் நிரப்பப்படுங்க. Be filled with the Spirit. My Jesus. கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்து ஆவினால் நிரப்பப்படுங்க. Give room for the Spirit of God and be filled with the Spirit. கர்த்தருடைய கைவிடப்படக்கூடாது. You should not be forsaken. ஆவியை இடம் கொடுங்க. Give room for the Spirit of God. கையை தட்டி ஆவில நிரம்புங்க. Clap your hands and be filled with the கர்த்தர் Spirit. நேசமே எச்சரிக்கிறார். And our Jesus warning. எச்சரிப்பு சத்தத்தை தள்ளி விடாதீங்க. And don't reject the voice of warning. எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளி விட்ட போதிலோ எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே எத்தனோ முறை நாம் எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்டோம். Many times we rejected the voice of எத்தனோ warning. முறை எச்சரிப்பின் சத்தத்தை நாம் தள்ளிவிட்டோம். Many times we rejected the voice of ஆனா warning. அன்பின் தேவன் நம்மை பாதுகாத்தார். But the loving God protected us. அன்பின் தேவன் நம்மை The பாதுகாத்தார். loving God protected us. சின்ன சின்ன கரெக்ஷனை கொடுத்து நம்மை பாதுகாத்தார். And He gave small corrections and protected எவ்வளவு us. அன்புள்ள தேவன். And our Jesus loving எவ்வளவு God. அன்புள்ள தேவன். Our Jesus our God. அந்த அன்புள்ள தேவனுக்குள்ள களி கூற வேண்டாமா? Should will not Lord loving God forsake us. எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்டாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. Even if when we rejected the voice of warning, our Lord protected us. இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் இச்சரிப்பின் சத்தத்தை அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே அன்பின் சவுக்கடியா சீதன் தயாரித்தே
என் மகனை பலமுறை என்னை விட்டு நீ தூரமாய் போனாய். And my son, you did ghost me many a times. என்னை விட்டு நீ தூரமாய் You போனாய். went far away from me. நான் உன்னை நேசித்தபடி நான் மறுபடியும் என்னுடைய சமூகத்தை கொண்டு வந்தேன். But because I loved you, I brought you back to my presence. நான் உன்னை நேசித்தபடி நான் இதோ எச்சரிப்பை சத்தத்தை நான் தருகிறேன். Because I loved you, I give you the voice of நீ warning. எச்சரிப்பை சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நீ பாதுகாக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you hearken to the voice of warning, you will be preserved, saith the Lord. இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட மோதிரம், இச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட மோதிரம், அன்பே சவக்கடையா சீதன் பயாதுரிதே, அன்பே சவக்கடையா சீதன் பயாதுரிதே, அன்பே சவக்கடையா சீதன் பயாதுரிதே, அன்பே சவக்கடையா சீதன் பயாதுரிதே. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை யார் செவி கொடுக்கிறார்களோ Whoever hearkens to this voice of warning, அவளை சேர்க்க முடியாது. இயேசு சீக்கிரமாய் and வருகிறார். our Jesus is coming soon to gather them. அப்படிப்பட்டவனை சேர்க்க முடியாது. இயேசு சீக்கிரமாய் Our Jesus is வருகிறார். coming soon to gather them. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்த அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, ஆக இந்த இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்த அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ. பரலோகத்துடைய நிச்சயத்தோட இங்க கடந்து போங்க. And with that assurance of பரலோகத்துடைய heaven, நிச்சயத்தோட இங்க கடந்து with the போங்க. assurance of heaven only, go back. நம்முடைய worship ஏதோ சாதாரணமான worship இருக்க கூடாது. And this oil should not be an ordinary year. பரலோகத்துடைய சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டு போங்க. You should receive the heavenly joy. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்ததே. அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, ஆக இந்த இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்ததே. அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ, அழறிக்கடங்கா விதிக்கு மீட்டிட அன்பை கூற நவும் போதுமோ. அன்றைக்கு எலிசா அந்த ராஜாவை எச்சரித்தது போல இன்றைக்கு இயேசு நம்மை எச்சரிக்கிறார். Just as Elisha warned the king on the day, our Jesus is warning us today. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டது ராஜா பாதுகாத்தது போல Just as the king heard the voice of warning and was saved, எச்சரிப்பின் சத்தத்தை யார் செவி கொடுக்கிறாளோ அப்படிப்பட்ட கர்த்தர் பாதுகாக்கிறார். whoever hearkens to the voice of warning, our Lord also protects and saves கர்த்தர் them. பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். Let's praise God with the words that our Lord spoke. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். Let's praise God with the voice of warning that the Lord gave us. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வரைக்கும் ஆயத்தப்படுத்த முடியாத ஸ்தோத்திரம். Let's praise God that He should prepare us for His coming. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். Let us offer all the honor, glory to our Lord God alone and praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபமனோ. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக்கி தந்தவனாய ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வரும் உங்கள் தாவே ஆவியோடு உண்மையோடுமே ஆராதிக்கத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்தவனாய ஸ்தோத்திரம். கூட்டத்திൻ്റെ ഒരു പതി എങ്ങൾക്ക് ആസ്വാദമാക്കി തന്നവനായ സ്തോത്രം. കഥാവി ജീവനുള്ള സാക്ഷികളെ എங்களை മധ്യയിൽ എഴുപ്പി തന്നവനായ സ്തോത്രം. ആണ്ടവരെയും നമ്മുടെ വാർത്ത മൂലമായിട്ട് എങ്ങളോട് ഇടപെട്ടവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരൂ. എലിശായുടെ കഥാവെ ചെരുപ്പിൻ ശബ്ദം കേട്ട് കഥാവെ ആണ്ടവരെ ഇസ്രയേൽ രാജ കഥാവെ തന്നെ കാത്തുകൊണ്ടതുപോലെ ഞങ്ങൾ കഥാവെയും ഇവിടെ ചെരുപ്പിൻ ശബ്ദം കേട്ട് കഥാവെ
கத்தாவே நாங்கள் பாதுகாக்கப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களில் உள்ள வேலி இருளாய் போகாதபடி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்கத்தக்கதாக எப்போதும் துதிச்சு கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரங்களை பகிர்ந்த ஆற்ற காரியங்கள் கசப்பாட்டுள்ள அனுபவங்கள் எங்களுடைய ஹிருதயத்தில் வராதபடி கத்தாவே எங்களை பாதுகாக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பொருளாசை குறித்த கத்தாவே நாங்கள் எச்சரிக்கையாய் காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை கத்தாவே தன்னைத்தான் வஞ்சிக்காதபடி நாங்கள் கத்தாவே ஞானிகள் எண்ணாதபடி கத்தாவே ஆண்டவரே நாங்களுக்கு பாதுகாக்கப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றுள்ளவங்களை வஞ்சிക്കുന്നതായിട്ടുള്ള സ്വഭാവങ്ങൾ எங்களுடைய ജീവിതത്തിൽ നിന്ന് അകറ്റി ஆண்டவரே நாங்கள் கத்தாவே போலும் கத்தாவே உம்முடைய எச்சரிப்பின் சப்தத்துக்கு கீழ்ப்பட்டு ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துருபதேசத்தின்படி ஜீவிக்காதபடி துருபதேசத்தை குறித்து எச்சரிப்பாய் காணப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ലൗകികമായിട്ടുള്ള ഭാരങ്ങൾ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വരാതെപടി ലൗകികമായിട്ടുള്ള കവലകൾ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കാണപ്പെടാതെപടി കഥാവെ കത്തിയുടെ വരിയെക്കുറിച്ചുള്ള കഥാവെ വാഞ്ചിയോടുകൂടെ കത്തിയുടെ വരിയെക്കുറിച്ചുള്ള എച്ചരിപ്പ് എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കാണപ്പെടത്തക്കതാക്കി നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയാ ജപിக்கிறோம். നീരങ്ങൾക്ക് കൊടുത്താൻ എച്ചരിപ്പിൻ വാർത്തയ്ക്ക് മുറ്റുമാറ്റി കീഴ്പ്പെട്ട് ജീവിക്കത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയാ ജപിக்கிறோம். ദവാര കൂട്ടങ്ങളെല്ലാം പൊറുപ്പെടുക്കും വിശേഷമായിട്ട് നടക്കപ്പോകുന്ന ഉപവാസ ജപത്തെ പൊറുപ്പെടുത്ത് ആസ്വദിക്കുമ്പടിയാ ജപിக்கிறோம் കഥാവെ. ഇരുമുളിയുള്ള ആയത്ത വേലയും കഥാവെ നീർ പൊറുപ്പെടുത്തങ്ങൾക്ക് ആസ്വാദമാക്കി തരുമ്പടിയാ ജപിக்கிறோம். വിശ്വാസികളുടെ എല്ലാ കുടുംബങ്ങൾക്ക് ജപിக்கிறோம். പരിശുദ്ധങ്ങളുടെ നടത്തപ്പെട്ട എല്ലാ കൂട്ടങ്ങളെയും ആശ്രയിച്ചവനായ സ്തോത്രം. അടിയങ്ങളെ താഴ്ത്തരവും പരിശുദ്ധപ്പെടുത്തും മറ്റവരേക്ക് ആയുധപ്പെടുത്തും യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ. സ്തോത്രം മണുവോ സ്തോത്രം സ്തോത്രം പിതാവാകിയ ദൈവനുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്രം സ്തോത്രം കുമാരനായ യേശുവുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്രം സ്തോത്രം പരിശുദ്ധവർക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്രം സ്തോത്രം ഇവിടെ കർത്തരായ യേശു കിരുബയും പിതാവാകിയ ദൈവന്റെ അൻപും പരിശുദ്ധ ഐക്യമും സമാധാനവും என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.